வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் ஆஸ் ஆன் 4th April 2025 மேட்ச் நம்பர் 52. அதில் வந்து ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் விளையாண்டாங்க. சிஎஸ்கே ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. அந்த போட்டி முடிவில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த காணொலியில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்து ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சில் ரிவ்யூ யார் என்ன பண்ணாங்க அப்படின்ற பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து இன்றைக்கி 2 போட்டிகள் இருக்குது. எல்எஸ்ஜி வெர்சஸ் பிபிகேஎஸ் அண்ட் கேகேஆர் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த 2 போட்டிகளோட ப்ரிவியூவையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ நேற்றைய வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து முதல் இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11 போட்டிகள் விளையாடி 8 வெற்றி 3 தோல்விகள் 16 புள்ளிகள் பெற்று மகத்தான வெற்றி. ஒரு 16 புள்ளிகளோட முதலிடம். 2வது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ், 3வது இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ், 4வது இடத்தில் பஞ்சாப் கிங்ஸ், 5வது இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், 6வது இடத்தில் எல்எஸ்ஜி, 7வது இடத்தில் கேகேஆர், 8வது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், 9வது இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 10வது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ். 11 புள்ளிகள் 11 போட்டிகள் விளையாடி 9 தோல்வி 2 வெற்றிகள். ஸோ அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த போட்டியோட ரிவ்யூ, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி, அதனோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ முதல்ல பேட் பண்ணினாங்க ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 213 ரன்கள் அப்படி 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க. இதில் என்னென்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து 14 பந்துகளில் 53 ரன்னு, 6 6, 4 பவுண்டரி, 378.57. இது வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். அவ்வளோதான். மேட்ச்சு அங்கேயே முடிஞ்சிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கு சென்னை வந்து முயற்சி பண்ணாங்க. க்ளோஸான ஒரு மேட்ச் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பேத்தல் அவர் வந்து 55, கோலி 62 ரன்னு, படிக்கல் 17, அதுக்கு அடுத்து பட்டிதார் கேப்டன் அவர் வந்து ஒரு 11 ரன் எடுத்திருந்தார். அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு 6 கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரனா சிஎஸ்கேவுக்காக 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். தொடர்ந்து சேஸ் பண்ணுறதுக்கு 214 ரன் எடுத்த வெற்றி அப்படின்னு சேஸ் பண்ண சிஎஸ்கே 2 ரன்னு ஷார்ட் ஆகிட்டாங்க. ஸோ பட் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இதில் என்னென்னா ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு 94 ரன்கள், 48 பந்துகள், 5 சிக்ஸர், 9 பவுண்டரி, அற்புதமான ஆட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேர் சாம் குரன் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார், இந்த மேட்ச் விட்டார். அதுக்கடுத்து ஜடேஜா ஒரு அற்புதமான ஆட்டம், 45 பந்துகளில் 77 ரன். அதற்கு அடுத்து தோனி 12 ரன்கள். கடைசியில் 15 ரன் எடுத்தால் வெற்றி கடைசி ஓவர்லன்னும் போது சிஎஸ்கேவால் அதை எடுக்க முடியல. ஸோ 2 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லுங்கி நிகிடி ஒரு அற்புதமான பந்து வச்சு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு ஆர்சிபிக்காக. ஸோ இதன் மூலம் ஆர்சிபி முதல் இடம். நம்ம வந்து இப்போது இன்றைய 2 போட்டிகளோட ப்ரிவியூவை பார்க்கலாம். ஸோ 4th May அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டி. கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த போட்டி வந்து ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக கேகேஆர் வந்து அதில் வெற்றி பெற்றால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்றது. அது இல்லாமல் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க. அவங்களோட ஹோப்பை இன்னும் லைவாக இருக்கணும்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆகணும், அந்த கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ 53வது போட்டி. 54வது போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் விளாட்றாங்க. அந்த போட்டி தர்மசாலாவில் நடக்குது. ஸோ இதுதான். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.